நேயர்களே, இது சென்னை அமிர்தா வழங்கும் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி. ஒருவேளை +2 நான் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஏவியேஷன் துறையில் வேலை செய்யணும், அதை பற்றின நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. இந்த குரூப்பில் நான் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், இப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அதற்கான நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்காகத்தான் இன்னைக்கு அரங்கத்துக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சென்னை அமிர்தா கல்வி குழுமத்தினுடைய தலைவர் திரு பூமிநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எஸ் சார், நம்ம இப்போ சொல்லியிருந்தோம், அதாவது ஏவியேஷன் படிக்கணும், ஆனால் அது நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல, எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னும் பொழுது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இப்போ சென்னை அமிர்தா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதனால சென்னை அமிர்தாவுக்கு வரணும், அதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து விளக்கணும் அப்படின்னா இன்னும் கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேடம். பொதுவாக ஏவியேஷன் காலேஜை நீங்கள் யாரும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் என்னுடைய சஜஷன் ஒரு 10 காலேஜாவது நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற இடம்லாம் ஒரு சாதாரண காலேஜாக இருக்கும். பட் சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜ் வரைக்கும் ஒரு மினி ஏர்போர்ட்டையே நாங்கள் உள்ளே வடிவமைச்சிருக்கோம். அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் போய் ஒர்க் பண்ண போகிறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மளுடைய சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜில் இருக்குது. ஏன் சென்னை அமிர்தாவில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட்டு ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு அவார்டு வாங்கின கல்லூரி, ஒரே கல்லூரி நம்மளுடைய சென்னை அமிர்தா. அதுவும் யார் கையாலன்னா மத்திய அமைச்சர் கையால் டெல்லியில் விருது வாங்கின ஒரே நிறுவனம் சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜ். ரெண்டாவது, மற்ற காலேஜெல்லாம் ஆர்டினரி ஸ்கூல் மாதிரி காலேஜாக இருக்கும். இங்கே ஒரு மினி ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ணுற ஃபீல் இருக்கும். சென்னை அமிர்தாவில் மட்டும்தான் ஃப்ளைட்டோடைய ரியல் இன்ஜினே இருக்குது. ஒரு ஃப்ளைட்டோடைய இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நாங்கள் லைவாக சொல்லி கொடுக்குறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை போய் பார்க்குற வாய்ப்பு இருக்காது. ஏன்னு கேட்டால் போர்டிங் பாஸ் இருந்தால் தான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போக முடியும். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் இருக்குது. அதை போக்குற விதமாக நம்ம சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜில் நாங்கள் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோடைய ஒரு மினியேச்சரையே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே நீங்கள் அந்த மினியேச்சருக்குள்ளே வந்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த ஏர்போர்ட் டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3, டெர்மினல் 4 எல்லாமே லைவாக நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து உலகத்தில் எத்தனை விதமான ஃப்ளைட் இருக்குது அப்படிங்கிற ஒரு மினியேச்சர் சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மற்ற காலேஜில் எல்லாத்துலேயுமே ஒயிட் போர்டில் சொல்லி தருவாங்க. நீங்களாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்கே அப்படி இல்லைங்க. சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, ஏஐ மூலமாக நாங்கள் பாடம் நடத்துகிறோம். எப்படி நடத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் போர்டு இங்கே இருக்காதுங்க. ஒயிட் போர்டுக்கு பதிலாக முழுக்க இன்ட்ராக்டிவ் போர்டு, ஸ்மார்ட் டிவின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த ஸ்மார்ட் டிவியில் கூகுள் ஜெமினையை கனெக்ட் பண்ணி ChatGPT மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்டு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத தியரியாக நடத்துறது இல்லை, முழுக்க நாங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம். அந்த ப்ராக்டிக்கலாக கற்றுக்கும் போது பையனுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஏவியேஷன் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வருது. தியரியாக படிக்கும்போது அந்தளவு கான்ஃபிடென்ட் இருக்காது, புரியாது. இங்கே எல்லாமே ஸ்மார்ட் டிவி மூலமாக கற்றுத்தரதுனால அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜில் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பல வருஷ அனுபவம் உள்ள PhD முடித்தவங்க நிறையா பேர். பொதுவாக PhD அப்படின்னா டாக்டரேட், அவங்க தான் அந்த ஃபீல்ட்லேயே எக்ஸ்பர்ட். ஸோ சென்னை அமிர்தா ஒர்க் பண்ணுற பல பேர் PhD முடித்தவங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டனாகவே ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க, மோர் தென் கிட்டத்தட்ட 500 hours ஃப்ளை பண்ணவங்க, ஏர்லைனில் ஒர்க் பண்ண பல பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால தான் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, எப்படிப்பட்ட ஆட்கள் தேவை அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்லித்தர முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜில் மட்டும்தாங்க இருக்குது. இது தவிர இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்தோடனே இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைன்னா தன்னை அழகுபடுத்துறது, க்ரூமிங். அந்த க்ரூமிங்காகவே தனியாக லெக்சரர்ஸ்
சென்னை சம்பிரதாயில் இருக்காங்க. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது 10 காலேஜ் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, இது வெறும் ஆரம்பம் தான். நம்மளோட இப்போ காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வேலூர்ல இருந்து லக்ஷ்மி. வணக்கம் லக்ஷ்மி. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம் ஏவியேஷன் தொடர்பா. சார் வணக்கம் சார். என் பொண்ணு வந்துட்டு நர்சிங் குரூப் எடுத்திருந்தாங்க 12th. சரிங்க. குரூப் இப்போ வந்துட்டு அவங்க ஏவியேஷன்லாம் பார்க்கறத பார்த்துட்டு ஏவியேஷன் கோர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எடுக்க முடியுங்களா? தாராளமாக எடுக்கலாங்க. ஆக்சுவலாக அவங்கள படிக்க வேண்டிய கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். அந்த கோர்ஸை அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க கற்றுக்க முடியும். சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம ப்ராக்டிக்கலாக தான் சொல்லித்தர்றோம். அப்படிங்கிறதுனால பிபிஏ இன் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு இடம் கிடைச்சா அதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல உயரத்துக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வர முடியும். சுருக்கமாக இன்றைக்கி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3 வருஷத்தில் பல லட்சம் வேலைவாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போ ஜாயின் பண்ணி 3 இயர்ஸில் வெளியில் வரவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதில் 1 லட்சம் பேரையாவது ஏவியேஷனில் நாம் ட்ரெயின் பண்ணணும், சென்னை சம்பிரதா ட்ரெயின் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஓகே, நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். வணக்கம் மணிகண்டன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். என்னோட தம்பிக்காக தான் நான் பார்க்குறேன். சரிங்க. தம்பி காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காரு சார். நான் ஆல்ரெடி இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். சரிங்க. ஆனால் தம்பிக்கு வந்துட்டு எனக்கும் வேலை இல்லை. அதனால தம்பிக்கு வந்துட்டு இப்போ ஏவியேஷனில் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம திரும்ப அதே லைனில் வேணாமே அப்படின்றதுக்காக பார்க்குறேன். சரிங்க. அவரு எனக்கு இது படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா, அப்ராட்ல வேலை கிடைக்குமான்ற மாதிரி கேட்குறாரு. இது பெனிஃபிட்டா இருக்கும்ல சார் முடிச்ச உடனே? சார் நல்ல கேள்வி மணிகண்டன். பொதுவாகவே எந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரியான தீர்வு எதை படித்தா உடனே வேலை கிடைக்கணும், அதுதான் தீர்வு. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட் எந்த இண்டஸ்ட்ரியிலனா ஏவியேஷன். 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 74 ஏர்போர்ட்டாக இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட 164 ஏர்போர்ட்டாக மாறி இருக்கு. இந்த 10 வருஷத்தில் டபுள் மடங்கு ஏர்போர்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 வருடங்களை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டபுள் ஆக போகுதுன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் நம்மளுடைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது உங்கள் ஐடியா? ஒரு 2000 11,500 பேர் வேலை பார்க்குறாங்க நம்மளுடைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில். கோலாலம்பூர் மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 60,000 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. ஏன்னா ஜெயின் கூட்டம் வரும். ஸோ அப்படின் போது இருக்க நம்மளுடைய இந்தியாவில் ஏவியேஷன் படித்தவங்களுடைய தேவை மிக அதிக அளவு தேவைப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டோடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போது அவங்க ஏவியேஷன் மணிகண்டனுடைய பிரதர் ஏவியேஷனில் இப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா 3 இயர் 3 இயர் முடிக்கும்போது அவங்களுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கிறனால நல்ல இடத்துலையும் நல்ல ஸ்கில்லையும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல சேலரியில் ஹேண்ட்ஸமாக அவங்க லைஃப் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நன்றி மணிகண்டன். இப்போ நம்ம இவருடைய கேள்வியை வச்சே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நான் இதை படித்தா எனக்கு வந்து ஜாபு கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியாக இருக்குது. ஆனால் இதுலேயே நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? வெறும் கேபினட் க்ரூ மட்டுமே இல்லாமல் மற்ற வேலைகள் கூட இதில் வந்து நம்ம சேரலாம். அதுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கணும், இல்லை எல்லாத்துக்குமே தனித்தனி கோர்சஸ் இருக்கா? அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இப்போவுமே கூட ஏவியேஷன் அப்படின்னாலே கேபின் க்ரூ அல்லது பைலட் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இருக்குது. அது ஆக்சுவலாக மித். ஓகே, இந்த 2 பதவியை தவிர இன்னும் 38 விதமான பதவி பொசிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரானீங்கனாலே முதல்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா போர்டிங் பாஸ் உள்ளே கொடுப்பாங்க. அது கஸ்டமர் கேர் சர்வீஸ். அதுக்குன்னே ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸுங்கிற ஒரு தனி பதவி. இப்போ நாம் அதை சொல்லித்தரோம். பிஎஸ்சி ஏவியேஷன்லேயே அது டெக்னிக்கலாகவும் நான் டெக்னிக்கலும் கவர் ஆகிடுது. பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அதுலேயுமே அந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே கவர் ஆகிடுதுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா போர்டிங் பாஸ் வாங்கிட்டு லக்கேஜை நம்ம ட்ராப் பண்ணுவோம். அந்த லக்கேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கே
பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டிவ்னு தனியாக இருக்கா. ஓகே. ஸோ அது அவங்களுடைய முக்கியமான வேலை. பேக்கேஜுக்குள்ளே ப்ரொஹிபிட்டட் ஐட்டம், அதாவது தடை செய்யப்பட்ட ஐட்டம் ஏதாவது இருக்கா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே இருக்கிறவங்க பேர் தான் பேக்கேஜ் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஓகே. அதுக்குன்னே ஒரு தனி பொசிஷன். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்மளை ஸ்க்ரீனிங்லாம் முடித்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ளைட் உள்ளே லேண்ட் ஆனோன்னே, ஃப்ளைட் லேண்ட் ஆனதில் இருந்து அடுத்து ஃப்ளைட்டு கிளம்புற அடுத்த 45 மினிட்ஸ் வரைக்கும் பேசஞ்சரை வெளியில் அனுப்புறது, புது பேசஞ்சரை உள்ளே கொண்டு வர்றது, ஃப்ளைட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அந்த ஃப்ளைட்டை ரெடி பண்ணுறது, இன்ஜினில் இருந்து டயரில் இருந்து இதையெல்லாம் பார்க்குறவங்க ரேம்ப் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு ஃப்ளைட் உள்ளே வந்து லேண்ட் ஆனோடனே அதை ரெடி பண்ணுறதுக்கே டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கிட்டத்தட்ட 120லேருந்து 140 பேர் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ டிபார்ட்மெண்ட் அதில் இருக்குது. இதை தவிர நம்மளுடைய பேக்கேஜ், ஹேண்ட் பேக்கேஜ், லக்கேஜ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளைட்டில் வந்து லோட் பண்ணும்போது அந்த வெயிட் ஈவனாக இருக்கணும். லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி ஈவனாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ளைட்டால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக பறக்க முடியும், எஃபிஷியன்சியாக இருக்க முடியும். அதை மெயின்டைன் பண்ணுறது லோட் மேனேஜர்னு பேர். அடுத்து இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இது பெரிய ப்ராசஸாக இருக்கு. நம்மளோட காலரும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட டவுட்ஸ் என்னன்னு கேட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் அதிர்ஷ்டலட்சுமி. மேம் வணக்கம் மேம். என்னோட சிஸ்டர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் படிச்சிருக்காங்க 12th. ஓகே. அவங்க வீட்டில் வந்து இன்ஜினியரிங்க்கு கோர்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவளுக்கு ஃபாரின் போக விருப்பப்படுறா. ஆனால் என்ன மாதிரி கோர்ஸஸ் எடுக்கலாம்? ஆக்சுவலாக ஜென்ரலாக நான் இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் 25 வருஷமாக இருக்கிறதுனால என்னுடைய சஜஷன் எப்போதுமே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எது ஆர்வம் இருக்கோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடணும் அப்படிங்கிறது தான். முக்கியமாக ஃபாரின் ஜாப் போகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான வாய்ப்பு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இங்கே படிக்கிற படிப்பு இதே சிலபஸ் தான் உலகம் பூரா ஏவியேஷனில். அது மட்டும் இல்லாமல் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா உலகம் பூரா பறக்கலாம், ஃப்ரீயாகவே பறக்கலாம். அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இந்தியாவிலேயே இங்கே இருக்கிற ஏவியேஷன் காலேஜ்லேயே சென்னை சமிர்தாவில் மட்டும்தான் முதல் முறையாக ஃபாரினில் இருந்தே ஏர்லைன் வந்து இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ போன மாதம் கண்டக்ட் பண்ணோம். அந்த ஃபாரின் ஏர்லைன்ஸ் மூலமாக இப்போ 170 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்த மாதம் அவங்க மலேசியா போய் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாக்க உலகம் பூரா சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சேலரியும் அந்த நாட்டு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பல மடங்கு உயரும். ஸோ அங்கே ஒரு 1 lakh ரிங்கட்ஸில் வாங்குறாங்கன்னா இங்கே இந்தியாவில் அதனுடைய மதிப்பு 24 லட்சம் ரூபா, 23 லட்சம் ரூபா. ஸோ இது மாதிரி பல மடங்கு சேலரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. வாய்ப்பை அவங்க எந்த அளவு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து ஃபாரின் பூரா ட்ராவல் பண்ணலாம், நல்லாவே வேலையும் பார்க்கலாம். ஓகே, நன்றி சார். தொடர்ந்து ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க ஆலப்புழாவிலிருந்து. வணக்கம் ராணி. வணக்கம். எஸ் ராணி, தமிழ் தெரியும் இல்லையா? தமிழ் தெரியும். ஓகே, என்ன கேள்வி, உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம் சார். என் பொண்ணு இப்பதான் 10th போறா. +1 +2 நம்ம ஏவியேஷன் அவளுக்கு ஆசை, எனக்கும் ஆசை. ஸோ அவளை அது படிக்கணும்னா இப்போ +1ல என்ன குரூப் அவ எடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட். ரைட். ஜென்ரலாகவே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா கண்டிப்பாக +2 முடிச்சிருந்தா தான் அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் 11th 12th கண்டிப்பாக அவங்க படிக்கணும். எந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருந்ததுன்னா ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் அவங்களுக்கு தகுதி இருக்குது. அதாவது ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் தான் பைலட்டாகவே ஆக முடியும். ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் தான் சில டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். அதனால் ஃபஸ்ட் குரூப் எடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ, எதில் வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்குள்ளே அவங்க என்ட்ராகி அடுத்தடுத்த உயரத்துக்கு போக முடியும். ஸோ ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருக்கக்கூடிய குரூப் எடுத்துக்கிறது அவங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க விருதுநகர்லேருந்து சசிகலா. வணக்கம். வணக்கங்க மேம். வணக்கம்மா, உங்களுடைய டவுட்ஸ் என்னன்னு கேட்கலாம். எங்கள் பாப்பா வந்து இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க. +2ல பியூர் சயின்ஸ் எடுத்துக்கிறாங்க. சரிங்க. பியூர் சயின்ஸ் படித்தா ஏவியேஷன் படிக்கலாமாங்க சார்? தாராளமாக படிக்கலாமா. அவங்க இப்போ படிக்கிறத நல்லா படிக்க சொல்லுங்கள். பியூர் சயின்ஸாக இருந்தாலும் அவங்களால பிபிஏ இன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான நிறைய கோர்சஸ் இருக்குங்க. அந்த கோர்ஸில் பெரிய நல்ல விஷயம் என்னென்னு டெக்னிக்கல் அதிகமாக இருக்காது, நான் டெக்னிக்கல் தான். கரெக்டாக அவங்க சரியான இடத்துல
ப்ராக்டிக்கலாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலேஜில் படித்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களால ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியும். நன்றி நன்றி சார். அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். ராமநாதபுரத்துல இருந்து ரமேஷ் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம். வணக்கம் ரமேஷ், கேக்குதுங்களா? கேக்குது மேம், கேக்குது மேம். எஸ், ஏவியேஷன் தொடர்பா உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கேட்கலாம் ரமேஷ். மேம், ஆக்சுவலா என்னோட பேர் ரமேஷ். நான் என்னோட சிஸ்டருக்காக தான் வந்து நான் கேட்டிருக்கேன். அவங்க ஆக்சுவலா 10th முடிச்சிருக்காங்க மேம். நேம் கார்த்திகா. 10th முடிச்சு 2 இயர் ஆகுது மேம். 10th பாஸ் பண்ணிருக்காங்க. 328 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க டிவி விளம்பரம் பார்த்து வந்து ஏவியேஷன்ல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 2 வருஷம் கேப் இருக்கிறதுனால பாப்பாவால் படிக்க முடியுங்களா? தாராளமாக படிக்க முடியும். அவங்க 10th மட்டுமே முடிச்சிருக்கிறதுனாலங்க 10th முடித்தவங்களுக்கான படிக்கிறதுக்கான வாய்ப்பு டிப்ளமா கோர்சஸ், டிப்ளமா இன் கேபின் க்ரூ, டிப்ளமா இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஆப்ரேஷனல் மேனேஜர், இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் இருக்குது. பட் வெறும் டிப்ளமா மட்டுமே முடிச்சிருந்தால் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது ப்ரியாரிட்டி அவ்வளோவா கிடைக்காது. டிகிரி முடிச்சிருந்தா மட்டுமே அவங்களுக்கு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அவங்க 10th மட்டுமே முடித்து டிப்ளமா கோர்சஸ் 2 இயர்ஸ் கோர்ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸோ அவங்க படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, நன்றி சார். நன்றி ரமேஷ், இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், இப்போ இவங்க கேட்ட கேள்வியுமே இருக்குது, அதே நேரத்தில் நம்ம வந்து ஆல்ரெடி பேசின ஒரு கொஸ்டினுமே இருக்குது. வெறும் கேபின் க்ரூவாக இல்லாமல் பைலட்டாக இல்லாமல் வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருந்தோம். காலரும் இணைஞ்சிருக்காங்க, கிட்ட பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? தாம்பரத்துல இருந்து ரங்கநாதன் பேரு. ரங்கநாதன் சார், என்ன டவுட்ஸ் கேட்கணும் ஏவியேஷன் பத்தி சார் கிட்ட? தாம்பரத்துல இருந்து பேசுறேன். இது பொண்ணு வந்து 10th இப்போ படிக்கிறாங்க. இப்போ அவங்க ஏர்ஹோஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஆசையா இருக்காங்க. அதான் அவங்க என்ன குரூப் எடுக்கலாம் சார்? 10th தான் இப்போ தான் படிக்கிறாங்க அப்படின்னாக்க தாராளமாக ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படிங்கிற போது சில வரைமுறை இருக்குங்க. அவங்களுடைய ஹைட் மினிமம் 155 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். வெயிட் பொறுத்த வரைக்கும் 55 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தால் ப்ரியாரிட்டி கிடைக்கும். அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன், அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அதே மாதிரி 10th முடிச்சுட்டா கூட உடனடியாக டிப்ளமா இன் கேபின் க்ரூ கோர்ஸ் இருக்குது. அந்த டிப்ளமா 2 இயர் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் இருக்குது. அதை எடுத்து படித்தாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு படி. ரெண்டாவது படி என்னென்னு கேட்டிங்கன்னா 10th இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுனால +1 +2 முடித்ததுக்கப்புறம் டிகிரி பிஎஸ்சி இன் ஏவியேஷனோ அல்லது பிபிஏ இன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டோ எடுத்தாங்கன்னா அடுத்துலேயே கேபின் குரூ சம்மந்தப்பட்டது எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு டிகிரி ஹோல்டராக அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னா ஏர்போர்ட்டில் ப்ரியாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். மாதவரத்துலேருந்து ஸ்ரீதேவி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஸ்ரீதேவி. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஏவியேஷன் தொடர்பா. இப்போ என்னுடைய டாட்டர் அபர்ணா, அவங்க பயோ மேக்ஸ் எடுத்திருக்காங்க குரூப். சரிங்க. ஹலோ. எஸ், கண்டினியூ பண்ணலாமா? பயோ மேக்ஸ் எடுத்திருக்காங்க அபர்ணா என்னுடைய டாட்டர். இப்போ அவங்க +2 முடிச்ச உடனே பிசிக்ஸ் மேக்ஸ் நல்ல ஹை டோட்டல் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். என்ன கட் ஆஃப்னு எடுப்பீங்க, இல்ல ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார். கண்டிப்பாக மேடம். அபர்ணா வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு நம்ம சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் 1,80,000 ரூபாய்க்கான ஸ்காலர்ஷிப் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு டெஸ்ட் அவங்க எழுதணும், எக்ஸாம் எழுதணும். அவங்க அதில் வாங்கக்கூடிய மார்க்கை பொறுத்து 1,80,000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் அவங்க எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து நிறைய ப்ரியாரிட்டியும் நிறைய பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அவங்க முடிச்சிருக்கும் பட்சத்தில் பிஎஸ்சி ஏவியேஷன் கோர்ஸ் அவங்க எடுத்து படிக்கலாம். இது வந்து 3 வருஷ பட்டப்படிப்பு டிகிரி கோர்ஸ். இந்த 3 வருஷ கோர்ஸ் அவங்க எடுத்து படித்தாங்கன்னா ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இதில் கவர் ஆகிடும். நான் சொல்கிற எல்லா விஷயங்கிறது கிட்டத்தட்ட ஏவியேஷன் ஏர்போர்ட்டுக்குள்ளே 38 விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறதுக்கான தகுதி இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அபர்ணாவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்காலர்ஷிப்பில். ப்ளஸ் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸ்ட்ராங்காக அவங்க ஒரு அடுத்த உயரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள் அபர்ணா.
நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் வரதராஜன் சார். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன டவுட்ஸ் கேட்கணும் ஏவியேஷன் பத்தி சார்ட்ட நீங்க கேட்கலாம். சரி. உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார், அதுதான் திரும்ப கேக்குது. உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம், நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் எங்கள் பையன் +2 படிக்கிறான். அப்போ அடுத்தது ஆர்மியில் தான் சேருன்னு ஒரு இதாக இருக்கான். சரிங்க. அப்போ +2 முடிச்சுட்டு எந்த காலேஜில் சார் சேர்த்துனா ஆர்மியில் சேர முடியும்? எதில், ஆர்மிலையா? ஆமாங்க சார். சார் அதுக்குன்னே ஒரு தனி எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். ஜென்ரலாக ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கள்கிட்ட கேட்கலாம். அவருக்கு என்ன விருப்பமோ அதில் சேர்த்து விடுங்க சார். நன்றி. நன்றி நன்றி சார், இணைப்பில் இணைஞ்சதற்கு. இதே மாதிரி தான் நமக்கு சில காலர்ஸ் இந்த மாதிரி வருவாங்க, பட் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய நேரமும் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சார், இப்போ அதாவது கேபின் குரூ மட்டும் இல்லாமல் மற்ற வாய்ப்புகளும் இதில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ ஏர்போர்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்குது, அப்புறம் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை பற்றி சொல்லுங்களேன். அதான் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ரேம் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆன உடனேயே அடுத்த 45 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃப்ளைட்டை ரெடி ஆகும். அப்போ அதுக்கு ஃப்ளைட்டை ரெடி பண்ணுறதுக்கான வேலையை 120லேருந்து 140 பேர் கொண்ட டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்பேச்சரோடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, அவங்களுக்கு சேலரியே லட்சக்கணக்கில் இருக்கும். டெஸ்பேச்சருடைய வேலை அந்த ஃப்ளைட்டை மறுபடி டெஸ்பேச் டேக் ஆஃப் பண்ணுறது தான். ஃப்ளைட்டோட ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம பேசஞ்சரோடைய வெயிட், ஃப்ளைட்டோட வெயிட்டோட சேர்த்து ஃபியூவலோட வெயிட் பல டன் இருக்கும். ஓகே, அந்த ஃபியூவல் பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, 1000 கிலோவுக்கு மேலே இருக்கும், பல டன் இருக்கும். மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ உங்கள் வெயிட் இப்போ வந்து ஒரு 50ன்னு வச்சுங்களேன், திடீர்னு உங்கள் வெயிட் குறைஞ்சா என்ன ஆகும்? பறந்துகிட்டு இருக்கும்போது எஸ், நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஃப்ளைட்டு பறந்துகிட்டு இருக்கும்போதே ஃபியூவல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், வெயிட் அப்படியே குறையும். கிட்டத்தட்ட ஃபியூவலோடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா 3000 கிலோ 4000 கிலோ. ஓகே, ஃப்ளைட் பறக்க 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 அந்த ஃபியூவல் குறைய குறைய என்ன ஆகும்னா அந்த வெயிட் அப்படியே குறையும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கில். அதையெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னா டெஸ்பேச்சர், பைலட் அதோட கோஆர்டினேட் பண்ணி ஒரு கரெக்டான வேவ் லென்த்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏடிசின்னு சொல்லக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். அது இந்த ஏர்போர்ட்டில் அவங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஃப்ளைட்டை வந்து லேண்ட் ஆஃப் பண்ணலாமா, இறங்க அலோவ் பண்ணலாமா, எந்த ஹைட்டில் அவங்க வரணும், இதை பற்றி எல்லாம் தெளிவான ஒரு புரிதலோடு ஒர்க் பண்ணுறவங்க தான் ஏடிசி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். பொதுவாக இந்த கோர்ஸை படிச்சுட்டு பிஎஸ்சி ஏவியேஷனோ அல்லது பிபி ஏவியேஷனோ எந்த கோர்ஸ் படித்தாலும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக போகிறதுக்கு முக்கியமாக பிஎஸ்சி ஏவியேஷன் படித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு தனியாக எக்ஸாம் எழுதணும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எக்ஸாம் எழுதினா தான் அவங்க அதுக்கான வாய்ப்புக்கு போக முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் லாவண்யா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, என்ன டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏவியேஷன் தொடர்பா? நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஓகே, வணக்கம் சார், என்னோட பேரு லாவண்யா. வணக்கம் லாவண்யா மேடம், சொல்லுங்க. இது வந்து என்னோட பையனுக்காக பார்த்துட்டு இருக்கோம் சார், அட்மிஷன். ஆக்சுவலா பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடணும்னு, பட் இப்போ நாங்கள் நியூஸ்ல பார்க்கும்போது இந்த ஏஐயால கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி இப்போ ஏவியேஷன் செகண்ட் ஆப்ஷனா வச்சிருக்கோம். இப்ப நம்மளோட துறையில நான் இப்ப என் பையனை போட்டேன்னா அதோட ஆப்ஷன் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு வருமா சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக சமீபத்திய சர்வேயும் சரி, பல நியூஸ் பேப்பர்லையும் வரக்கூடிய ரொம்ப ஆத்தரைஸ்டான தகவல் என்னென்னா, இந்தியாவில் மட்டுமே கடந்த வருடங்களில் ஏஐனால் 10 கோடி பேருக்கு வேலை போயிருக்குன்னு டேட்டாவோட கொடுத்துருந்தாங்க பல பத்திரிகை. நம்ம தினத்தந்தியில் கூட அந்த பத்திரிகை செய்தி வந்திருந்தது. யார் யாருக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு பறிபோயிருந்ததுன்னா, நிறையா இந்த கோடிங் சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடி பேருக்கு வேலை போயிருக்கு. இது நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மனித உயிரோடைய சேஃப்டி சம்மந்தப்பட்டது. அப்படின்னால பைலட் வந்து ஏஐ இயக்க முடியாது. ஏஐ யூஸ் பண்ணலாமே தவிர, ஆனால் பைலட்டு தான் இயக்கணும். அதே மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு பேசஞ்சரையும் ரிசீவ் பண்ணுறது இப்போ வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ணியோ ஒரு ரோபோவோ ரிசீவ் பண்ணுறது இல்லை. டைரெக்டாக ஒரு கேபின் க்ரூவோ அல்லது கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோ தான் ரிசீவ் பண்ணுறாங்க. மேன் அண்ட் கனெக்டிவிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நாம் அந்த எமோஷனலோட கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த இது அடுத்தடுத்த ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும். அதனால்
ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நாளும் பொழுதொரு வண்ணமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஏஐ அதில் ஒரு இன்டகிரேட் பண்ணி இன்னும் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கே தவிர இதனால் யாருக்கும் வேலை பறி போகிறது இல்லை. ஸோ அதனால் தைரியமாக ஒரு ஏர்போர்ட் புதுசாக வர 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 நமக்கு லட்சக்கணக்கில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கிற டேட்டா, இந்தியாவில் எவ்ரி 45 days ஒன்ஸ் ஒரு புது ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய பொற்காலமான நேரம் இந்தியாவில். மற்ற நாடுகளை விட இந்தியாவில் மட்டும் எவ்ரி 45 days ஒன்ஸ் நமக்கு ஒரு புது ஏர்போர்ட் உருவாகுதுன்னா நாம் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 3 years நம்மளை நல்லா தயார்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய உயரத்துக்கு வர முடியும். லாவண்யா மேடத்துக்கு நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு முதல்ல பையனுக்கு அல்லது பொண்ணுக்கு எது விருப்பமோ அதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏஐனால் ஏவியேஷன் பாதிக்கப்படுமானா கண்டிப்பாக பாதிக்கப்படாது. ஏன்னா ஹியூமன் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிற ஒரு முக்கியமான துறை ஏவியேஷன் துறை. அதுக்கு எப்போதுமே ஹியூமனோடைய தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் இந்த ஏஐ தான். இந்த ஏஐனால் வந்து வேலை கிடைக்காதோ இல்லை இருக்கிற வேலை போயிடுமோ அப்படிங்கிறத அதுக்கு ஒரு சூப்பரான விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. மேலும் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் சபரி. வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து சபரி பேசுகிறேன். ஓகே சபரி, என்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏவியேஷன் தொடர்பாக? நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார், என் தம்பி வந்து ஆக்சுவலி 11th 12th காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கான். இப்போ போது சயின்ஸ் குரூப்புக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் ஏவியேஷனில். இப்போ காமர்ஸ் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஏவியேஷனில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாங்க சார். ஆக்சுவலாக சபரி சார் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பைலட் ஓரியன்ட் மாதிரியான வேலைக்கு போக முடியும். பட் காமர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா பைலட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் 38 வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட ரேம்ப் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஆரம்பித்து டெஸ்பேச்சர்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏவியேஷனில் இருக்குது. அவங்க படிக்கும்போது எந்த இடத்துல படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக படிக்கிறாங்களா, இதையெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் காமர்ஸ் படித்தவங்களுக்கும் அதிக முன்னுரிமை நம்மளோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்குது. ஓகே, நன்றி சார். இப்போ இவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த 38 வகை இருக்குது அப்படிங்கிறத நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னொரு கேள்வியாக வந்து இப்போ டிப்ளமோ படிச்சுட்டு ஏவியேஷன் படிக்கிறதுக்கும் இல்லை டிகிரி முடிச்சுட்டு ஏவியேஷன் படிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ், இதில் இந்த நீங்கள் சொன்ன அந்த 38 வகையில் வேலை கிடைக்குமா? என்ன மாதிரியான அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம்? பெரும்பாலும் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேடம் டிகிரி படிச்சிருந்தால் முன்னுரிமை. சரி, டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் அதாவது +2 முடிச்சுட்டு டிகிரி எடுத்து இந்த ஏவியேஷனில் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு படிப்படியாக நிறையா விதமான ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் வெறும் 10th தான் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் டிப்ளமா படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு மட்டும்தான் போக முடியும். கிரவுண்ட் லெவல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுலேயுமே கூட சமீப காலமாக டிகிரி படித்தவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ டிப்ளமா வேறு வழியே இல்லாத பட்சத்தில் டிப்ளமா ஒரு சாய்ஸ், டிகிரி இருந்தால் அதிகமான பெனிஃபிட். ஓகே, ஸோ இப்போ டிப்ளமா டிகிரி இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு காலருக்கும் சொல்லியிருந்தீங்க இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது. இது கேபின் க்ரூ அவங்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு? அதாவது கேபின் க்ரூ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்க வேண்டியது இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, ஆஃப்டர் லஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து வேறு கண்ட்ரி. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலே ரொம்ப பட் ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் எப்போதுமே இது வந்து ஒரு கஸ்டமர் ரிலேட்டடான ஒரு ஒர்க். நிறைய விஐபிலேருந்து இண்டஸ்ட்ரியல்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் நிறைய பேரை டைரெக்டாக மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு ஜென்ரலாக எல்லா ஏவியேஷனும் காமனாக பொதுவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு வரையறை தான் இந்த 155 சென்டிமீட்டர். அந்த 150 சென்டிமீட்டருங்கிறது ஒரு காமனான ஹைட். ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய ஹைட்டுன்னு சொல்ல, ரொம்ப கம்மியான ஹைட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 55 கிலோ அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு நார்ம்ஸ். இங்கே இந்தியா மட்டும் இல்லைங்க,
எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ யூஸ்வலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கம் தான் இது. எப்படி நம்ம ஒரு பாஸ் பண்ணால் 35 மார்க் மினிமம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கேபின் குரூவுக்கு இதெல்லாம் இருந்தால் ப்ரியாரிட்டி. ஓகே, ஒருவேளை அப்படி கேபின் க்ரூ ஆகணும் ஆனால் அந்த தகுதியெலாம் இல்லை, ஒருவேளை நீங்கள் சொல்கிற அந்த க்ரைட்டீரியாலாம் இல்லை அப்படின்னும் பொழுது அவங்க நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு காலர்கிட்ட பேசலாம். வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம். வணக்கம் சார், என்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏவியேஷன் தொடர்பாக? நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். மேம், அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதனாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? இப்போ தமிழ் மீடியம் படிக்கிறாரு அண்ணு, இப்போ அதனால ஏதாச்சும் தடை வருமா, படிக்க முடியுமா? இல்லை, அந்த மாதிரி எந்த தடையும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையே தேவையில்லை. இப்போ தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் அவங்களுக்காகவே கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம். அதாவது இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அவங்க எந்த அளவு லாங்குவேஜ், எத்தனை லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3ம் அத்தியாவசியமானது. அவங்களுக்கு ஆங்கில புலமை, இங்கிலீஷில் பேசுகிறதுல ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்காங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்ன செய்யணுன்னா ஆரம்பத்தில் இருந்தே எவ்ரிடே அந்த ஆங்கில புலமை, கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் அதை தரவாக அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக தான் சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெஷலாக அதுக்குன்னே தனி லெக்சரர்ஸ் வச்சுருக்கோம். அந்த லெக்சரோடைய வேலையே அவங்கள மனப்பாடம் பண்ணிலாம் படிக்க வைக்கிறது இல்லை, ப்ராக்டிக்கலாக அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்து அவங்கள பேச வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு மண்டலம் ரெகுலராக பண்ணிங்கன்னா 41 நாள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அடுத்த லெவல் நோக்கி வந்துட முடியும். அதனால் தமிழ் மீடியம் படித்த பல பேர் சென்னை சம்பிரதாயம் வந்ததுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ ஏர்போர்ட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சென்னை சம்பிரதாயோடைய பியூட்டி என்னென்னா மற்ற காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி அலையும் இந்த காலத்தில் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மாதம் 35,000 வரைக்கும் சம்பளம் வாங்குகிற பல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சென்னை சம்பிரதாயில் இருக்காங்க. ஸோ பார்ட் டைமுக்கான வாய்ப்பு சென்னை சம்பிரதாயில் இருக்கிறதுனால நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கம்யூனிகேஷனை சொல்லித்தரதுனால தமிழ் மீடியம் அப்படிங்கிற தயக்கம் தேவையே இல்லை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், என்ட்ராகலாம். ஓகே, வெல் செட் சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ படிக்கும்போதே வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சென்னை சமிர்தாவில் படித்து முடிச்சுட்டு எவ்வளோ பேர் இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க, அதை பற்றியும் சொல்லுங்களேன். இது வரைக்குங்க சென்னை சமிர்தா குழுமம் மூலமாக 31,651 பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். உலகம் பூரா ஒர்க் பண்ணுறாங்க. அதில் அமெரிக்காவிலலாம் ஒரு மாதமே 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறாங்க. வருஷத்துக்கு 72 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிற பல பேர் இருக்காங்க. ஸோ இந்த சம்பளம் அப்படிங்கிற சேலரி அப்படிங்கிற விஷயம் எதை பொறுத்து இருக்குன்னா அவங்க எந்த இடத்துல படிக்கிறாங்க, எப்படி படித்தாங்க, அவங்களுடைய ஸ்கில் என்ன, எந்த அளவு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கான சம்பளம் முடிவாகுது. ஸோ சென்னை சம்பிரதாயில் முடித்தவங்க இங்கே ஒரு பெரிய ஹைலைட், சென்னை சம்பிரதா ஏவியேஷன் காலேஜில் படிக்கும்போதே பார்ட் டைம்லேயே 35,000 வாங்கிடுறாங்க. அப் டு 35,000, எல்லாரும் 35 இல்லை, எந்த அளவு அவங்க வேலை பார்க்குறாங்க, எப்படி வேலை பார்க்குறாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுது, இதையெல்லாம் பொறுத்து 35,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க படிக்கும்போது. படிப்பை முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இதை விட பல மடங்கு சேலரி வாய்ப்பு இருக்குது. சில அதாவது படித்து முடித்தவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்தும் எந்த கம்பெனியில் எந்த ஏர்லைனில் ஒர்க் பண்ணுறாங்கிறத பொறுத்தும் சேலரி லேக்ஸ்லையும் இருக்குது. எடுத்தோடனே சேலரி 1000லையும் இருக்குது, லேக்ஸ்லையும் இருக்குது. அது அவங்க எப்படி இங்கே தயார்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. எங்களுடைய நோக்கம் நம்மளுடைய சென்னை சமிர்தா படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்ல சேலரி வாங்கணுங்கிறதுக்காகவே எவ்ரி மந்த் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபாரின்லேருந்து எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் ஹாங்காங்கில் இருந்து ஷியாமலான்னு சொல்லிட்டு அவங்க தான் கேபின் குரூவுக்கே ஹெட், ஒரு பெரிய ஏர்லைன்ஸோடைய ஹெட். அவங்கள கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இங்கேயே இருந்து அவங்க ஒரு கேபின் குரூவாக ஆகணும்னா
தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும், என்னென்னலாம் ஸ்கில் இருக்கணும், இன்றைக்கி உலகம் அப்டேஷனில் அவங்கள எப்படி மாற்றிக்கணும், என்ன தெரியணுங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பசங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. சரி, அந்த அவங்கள்ட்ட பேசுனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நான் அவங்கள முத நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணும்போது அவங்க மனசில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டு, அதுவும் பெரிய ஒரு ஏர்லைன்ஸோட ஹெட்டு, எல்லா கேபின் குரூவுக்குமே அவங்க தான் ஹெட். அப்படின் போது அவங்கள்ட்ட இருந்தே கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு சென்னை சம்பிரதாயில் படிக்கிறதுனால மட்டுமே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நினச்சி நிறையா அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் அவங்களுக்கு கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி தான் மலேசியாவில் இருந்துங்க ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோடைய ஹெட்டு இங்கே வந்து நடத்துனாங்க. அவங்க தரவாக இன்றைக்கி ஏர்போர்ட்டில் ஏடிசியில் ஒர்க் பண்ணணுன்னா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அவங்க நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் 38 விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய எக்ஸ்பர்ட்டும் எவ்ரி மந்த் வேரியஸ் கண்ட்ரியிலிருந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து அவங்களே சொல்லி தர்றதுனால நம்ம ஸ்டூடெண்ட் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிடுறாங்க. வேலை வாய்ப்புக்கு போகும்போது அவங்களுக்கு நல்ல ப்ரியாரிட்டி கிடைக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 27 பேருக்கு மேலே ஏர்போர்ட்டில் இப்போ பார்ட் டைம் ஜாபுக்காக இன்டர்வியூ போயிருக்காங்க. இன்னைக்கு நடந்த நிகழ்வு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு எல்லாம் சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜினால் கிடைக்கக்கூடிய பல பெனிஃபிட்டில் ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ஓகே, ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து நான் கேட்ட மாதிரி சில ஃபீச்சர்ஸ் சில விஷயங்கள் இல்லாதனால அவங்களால சில கோர்ஸை வந்து படிக்க முடியாமல் போகும். ஸோ அவங்கள நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அவங்கள எப்படி தயார்படுத்துகிறீங்க? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க 10th மட்டும் தான் முடிச்சிருக்காங்க, அல்லது அந்த கேபின் குரூக்கான ஹைட் அண்ட் வெயிட்டில் அவங்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஜென்ரலாகவே எந்த ஃபீல்டுக்கு எப்படி அவங்க ஆப்டாகுங்கிற ஒரு கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துறோம். ப்ளஸ் இல்லை நான் கேபின் குரூ தான் படித்தாகணும், நான் என் வெயிட்டை குறைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு வாய்ப்பு தர்றோம். பட் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கறது இல்லை, அதை நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுறோம். இது தவிரங்க அவங்களுக்கு அந்த புரிதலை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அதாவது ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. சென்னை சம்பிரதாய ஸ்ட்ராங்காக நம்புறது மார்க்கை மட்டுமே நம்பி லைஃப் இல்லை. மார்க் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டு தாங்க, அதுவே ஹார்ட்டு கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்கில் இருக்குது. நாங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஆப்டாவாங்களோ அதுக்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். அதனால தான் எடுத்தோடனே இங்கே யாருக்கும் சீட்டு கிடச்சிடாது. முதல்ல ஒரு பிரின்சிபல் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கேப்பபிள், இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு காலர் கிட்ட பேசிடுவோம். வணக்கம் நிர்மலா. வணக்கங்க மேடம். வணக்கம்மா, என்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏவியேஷன் பற்றி? மேடம் வணக்கம் மேடம். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் எடுக்கிறதுக்கு இப்போ +2ல வந்து நம்ம எவ்வளோங்க மேடம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம வச்சுருக்கணும்? அதாவது மேடம் பிஎஸ்சி ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் அது எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான கோர்ஸ் பிஎஸ்சி ஏவியேஷன். சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் இது அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்குது. இதில் கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் ஃபஸ்ட்டு பேட்ச் பொறுத்த வரைக்கும் வர்ற 12ஆம் தேதி ப்ரீமியம் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சது, லிமிட்டட் அட்மிஷன் மட்டுமே இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் அவங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நாம் எந்த கோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இவங்களே கொஞ்சம் லேட்டாக தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஏர்லியராக வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா கிடைக்கும். இப்போ சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் ஒரு நாளைக்கு 100கணக்கான பேர் வந்து பிரின்சிபலை பார்க்குறாங்க, கோர்ஸ்க்கு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதில் சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏர்லியராக வந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. ஒருவேளை இப்போ +2 முடிச்சிட்டாங்க, எவ்வளோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எப்படி வந்து அவங்க அப்ரோச் பண்ணணும், எந்த டைமில் கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் சார்? இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பரில் முதல்ல கால் பண்ணி அவங்களுடைய மார்க் என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். எந்த குரூப் எடுத்திருக்காங்கன்னு அவங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சீட்டு இருந்தால் நம்மளுடைய அட்மிஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க பிரின்சிபலோட. நேரடியாக நம்மளுடைய மவுண்ட் ரோடில் தான் நம்மளுடைய ஏவியேஷன் காலேஜ் இருக்குது, ஹார்ட் ஆஃப் த சிட்டிலே இருக்குது. அதுலேயும் 1000 லைட்ஸ் மெட்ரோவுக்கு நெக்ஸ்ட் பில்டிங்கே நம்மளுடைய ஏவியேஷன் பில்டிங்.
நீங்கள் மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் மட்டும் தனிச்சு தெரியும், நம்ம காலேஜ் மட்டும். வெளியிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட் ஃப்ளைட் இருக்கும். இதை தவிர நம்மளுடைய ஏவியேஷன் காலேஜில் ரியல் ஃப்ளைட்டே உள்ளே வச்சுருக்கோம். ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நாங்கள் சொல்லித்தர்றோம். நீங்கள் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் உள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. அது எந்த இடம்னா பைலட் ஓட்டக்கூடிய காக்பிட். அந்த காக்பிட்டையும் நாங்கள் சொல்லித்தரோம், அதில் என்னென்னலாம் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ என் சீட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு பேட்சே ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால ஏர்லியராக அவங்க வந்து பிரின்ஸிபலை பார்த்தாங்கன்னா பிரின்ஸிபல் அவங்கள இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க துபாயிலிருந்து. வணக்கம் முகமது. வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏவியேஷன் பத்தி? மேம் ஆக்சுவலி என் டாட்டர் வந்து இங்க +1 படிச்சிட்டு இருக்காங்க துபாயில. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு கண்டினியூ இன் ஏவியேஷன். ஸோ இப்போ வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு பி இன் பைலட் கோர்சஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு அண்ட் ஹாஸ்டலோட இது ஃபெசிலிட்டிஸ் எப்படி எல்லாம் இருக்கு கொஞ்சம் அதெல்லாம் சொல்ல முடியுமா மேடம்? அப்புறம் என்ன குரூப் காமர்ஸ்? டெஃபினட்டா சார். எஸ் சார், ஃபர்ஸ்ட் துபாயிலேருந்து கால் பண்ணிருக்கீங்க. காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க பைலட் ஆக முடியாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் பைலட் ஆக முடியும். என்ன காரணம் அதுக்குன்னா நிறைய கால்குலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பைலட் ஒரு 30,000 அடி உயரத்தில் ஃப்ளைட்டை இயக்கிட்டு இருக்கும்போது அந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரியும் ஃபியூவல் அப்படியே கம்மியாகும்போது சில கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். அதனால் பைலட்டுக்கு கம்பல்சரிங்க ஃபிசிக்ஸ் அண்டு மேக்ஸ் மஸ்ட். ஓகே. ஸோ அதனால் பைலட்டுக்கான வாய்ப்பு இல்லை ஸ்ட்ரைட்டாக. காமர்ஸ் எடுத்துருக்குறாங்க, பைலட்டை தவிர்த்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்க இப்போ தான் +1 படிக்கிறாங்க. +2 நல்லபடியாக முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா எந்த ஏவியேஷன் காலேஜ் இருந்தாலும் சரி அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை போய் அவங்க மீட் பண்ணி அதில் என்ன ஃபெசிலிட்டி சீனியருக்கெல்லாம் என்ன வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏர்போர்ட் துறையிலேயே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது, அதில் அவங்க என்ட்ரு ஆகலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஸோ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி என்ன குரூப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் படித்த இடத்துலேருந்து நான் வேறு ஊருக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேரோட விஷஸ் அதானே இருக்குது, வேறு கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சென்னை சம்பிரதால? ஆக்சுவலாக சென்னை சம்பிரதானாலே ஃபாரின் பிளேஸ்மெண்ட் ஈஸி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மலேசியன் ஹோட்டல் அசோசியேஷன் தலைவரே நேராக வந்து 1100 ஸ்டார் ஹோட்டலோட சென்னை சம்பிரதாவுக்கு நேரடியாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டில் ஃபாரினில் போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பை சென்னை சம்பிரதா குழுமம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஏவியேஷன் படித்தவங்க முதல்ல ஸ்டார் ஹோட்டல்லையும் ஏர்லைன் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்கும். நம்ம சென்னை சம்பிரதா கடந்த 16 வருஷமாக பல நாடுகளோட ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய மாணவர்கள் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 31,650 பேர் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க, கனடாவில் ஒர்க் பண்ணுறாங்க, துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க, சைனாவில் ஒர்க் பண்ணுறாங்க, சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க, மலேசியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபிலிப்பைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறாங்க, லண்டனில் ஒர்க் பண்ணுறாங்க, வேரியஸ் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஹேண்ட்ஸம் சேலரியில் இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸே அலுமினி தான். 31,651 பேர் அத்தனை கண்ட்ரியில் இருக்கிறதுனாலங்க அந்த கண்ட்ரியில் என்னென்னலாம் வேக்கண்ட் இருக்குங்கிறத அவங்களே நம்மளுடைய அலுமினி குரூப்பில் போட்டுறாங்க. ஸோ அதனால் சென்னை சம்பிரதாயில் படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த கனெக்ட் கிடச்சிரும். எந்த கண்ட்ரிக்கு அவங்க போனாலும் மெஜாரிட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாகவே என்ன பண்ணிக்க முடியும்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போக முடியும். இது வந்து ஏவியேஷன் இந்த சிலபஸ் அவங்க முடிச்சிட்டாங்கனாவே உலகம் பூரா ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, லாஸ்ட் காலர். வணக்கம் தனபாலன். வணக்கம் பூமிநாதன் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் தனபாலன் சார். சார் என்னோட டாக்டர் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த இயர். பிஎட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரி சார். ஆமாம். அவங்களுக்கு ஏவியேஷனில் ஏதாவது கோர்ஸ் இருக்குங்களா அல்லது வந்து இவங்க இந்த டெட்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது கோர்ஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள்? சார் நம்ம இது
சென்னை சமர்தா ஏவியேஷன் காலேஜ். ஏவி சம்மந்தப்பட்ட எல்லா படிப்புமே இங்கே இருக்குது. டிப்ளமா கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் அண்ட் MBA கோர்சஸ் எல்லா விதமான படிப்பும் இருக்குது. இது தவிரங்க ஒரு பெரிய பியூட்டி சென்னை சமர்தா ஏவியேஷன் காலேஜில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் இந்தியாவில் படிச்சுட்டு 3ஆவது வருஷம் மலேசியாவில் போய் வேர்ல்டு ஃபேமஸான யூனிகாம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சென்னை சமர்தாவில் மட்டுமே இருக்குது. 6 மாதம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. அடுத்த கடைசி 6 மாதம் பொறுத்த வரைக்கும் 3rd இயர் 6 மந்த்து அவங்க மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஒண்டர்ஃபுல்லான வாய்ப்பு. ஏன்னா மலேசியாவில் போய் 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணும்போது லேக்ஸ் கணக்கில் சேலரி இன்டர்ன்ஷிப்லேயே கிடைக்கும். இந்த வாய்ப்பெல்லாம் சென்னை சமர்தாவில் படிக்கிறனால வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க ஏற்கனவே பிஎட் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அவங்களுக்கு அது ஓரியண்டான படிப்பை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னாக்க அந்த ஷார்ட் டைம்லேயே அவங்க அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அதை பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது. தனபால் சார். ஓகே, நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்களும் ஏவியேஷன் பற்றி நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட்டாக உங்களுடைய ஒரு அட்வைஸ் +2 முடித்தவங்களுக்கு ஏவியேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். +2 முடித்த மாணவர்களுக்கும் பேரண்ட்டுக்கும் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல படிக்கிறீங்க, எந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படி இந்த ரெண்டும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. எந்த அளவு முக்கியமானதுன்னா அடுத்த 50 வருஷத்தை தீர்மானம் பண்ண போகிறதே இதுதான். உங்களுடைய Black and White லைஃப் கலர்ஃபுல்லாக மாறுறது நீங்கள் எடுத்த முடிவை பொறுத்து. நீங்கள் 10 காலேஜ் ஏறி இறங்குங்க, போய் பாருங்கள். அதுக்கப்புறம் சென்னை சமர்தா ஏவியேஷன் காலேஜுக்கு வந்தீங்கன்னா இதுதான் மினி ஏர்போர்ட்டில் படிக்க போகிறீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்னைக்கு ஏவியேஷன் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்கும். மறுபடியும் நம்ம வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஞ்சலி.